யதா தீபோ நிவாதஸ்தஹ நீங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. இப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு தீபம், அதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறார். இப்போ வந்து நாம் ஒரு விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளேம் இருக்குல்ல, அந்த ஃப்ளேமை வந்து ஓப்பன் பிளேஸில் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஓப்பன் பிளேஸில் வச்சா என்னாகும்? காற்று இருக்கும், காற்றடிக்கும். காற்றடிக்கிறதுனால என்னாகும்? அந்த ஜோதி வந்து இப்போது ஆடிகிட்டே இருக்கும். அதாவது அணையிற அளவுக்கு காற்று இல்லை, ஆனால் கொஞ்சம் காற்று இருக்குது அப்படின்னா அந்த ஜோதி வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும், இப்படி அப்படி. ஸோ எந்த டைரெக்ஷனில் காற்றடிக்கிறதோ அந்த டைரெக்ஷனாக அது வந்து இப்படி மூவ் ஆகும் இல்லையா? இப்போ எந்த டைரக்ஷனுக்கு அது மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து காற்று வந்து டிசைட் பண்ணும். அது மாதிரி மெடிடேஷனில் நம்மளுடைய தாட்ஸ் எப்படி அப்படின்னா, இந்த தீபம் மாதிரி தாட்ஸ் என்ன ஆகிறது? இங்கேயும் அங்கேயும் ஃப்ளிக்கர் ஆகிறது. எது வந்து எதை பற்றி நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது ரிலேட்டடாக தான் இப்போ தாட்ஸை வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். பட் என்ன ஆகிறதுன்னா, இந்த மாதிரி சிமிலர் தாட்ஸையே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னால் வந்து இப்போது முடியலை. அந்த ஃபோக்கஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்? சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு தாட்டு அதுக்குள்ளே வந்து வந்துடுறது. எனக்கு தெரியாமலேயே அது ஆக்சுவலாக நடந்துடுறது. நான் வேணும்ட்டு வேறு ஏதோ தாட்டை வந்து இப்போ நான் ஜென்ரேட் பண்ணணும்லாம் நினைக்கல, ஆனால் எனக்கு தெரியாமலேயே வேறு ஒரு தாட்டு வந்துடுறது. இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து இந்த நெக்ஸ்ட் இயர் இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பில்கிரிமேஜ் டூர் போகணும் அப்படின்னு பிளான் போடுறேன். என்னெல்லாம் இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து லிஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இமீடியட்டாக தாட் எங்கே போகும் அப்படின்னா, இந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னா எவ்வளோ செலவாகும், சரி யாரெல்லாம் நாம் வந்து கூட்டிகிட்டு போகலாம், இவாளெல்லாம் கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை இல்லை, இந்த பர்சனெல்லாம் கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன்கிட்ட போய் அந்த பர்சன் ரிலேட்டடாக நம்மளுக்கு ஏன் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அப்படியே போகிறதில்ல. அப்போ என்ன ஆகிடுறது? நான் எதுக்காக வந்து பிளான் போடுறதுக்கு தான் உட்காந்தேன், பிளானை கூட என்னால் ப்ராப்பராக போட முடியாமல் போயிடும். அப்போ எனக்கே தெரியாமல் அது எங்கெங்கெல்லாமோ வந்து இப்போது இழுத்துண்டு போயிடுறது. அப்புறம் தான் திடீர்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும், ஓ நம்ம வந்து இப்போ நமக்கு வருதில்ல, ஓ கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம்ல நம்ம அப்படின்னு. ஏன்னா என்ன பண்ணிவிடுவோம், டக்குன்னு எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வந்துடுவோம்ல, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். சில பேர் லைட்டாக தூங்கிடுவா, அப்புறம் அச்சிச்சோ கிளாஸில் உட்காந்து தூங்குறோமே, என்ன நம்மளை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற ஒன்றுமே நினைக்க மாட்டான், ஏன்னா அவளும் வந்து தூங்கிடுவாள். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிறது, மனசு வந்து அலைப்பாயறதுல. அதனால தான் அலைப்பாயிற மனசு அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ ஃப்ளிக்கரிங் மைண்டு. எதனால? காற்றுனால எப்படி அந்த ஃப்ளேம் ஆடுறதோ அது மாதிரி எக்ஸ்டர்னல் விஷயங்கள்னால நம்மளுடைய மனசில் இருக்கிற தாட்ஸும் வந்து இப்படி அப்படி போகிறது. இப்போ அந்த ஜோதி ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணினா ஜோதி ஆடாது? காற்று இல்லாமல் அதை நாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா. காற்று இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது? அதை ஏதாவது ஒரு கேஸில் போட்டு என்க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த தீபம் இப்போது ஆடாது. அது மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ்லாம் இல்லாமல் நம்மளுடைய தாட்ஸை வந்து இப்போது ஸ்டடியாக ஒரே விஷயத்தை பற்றின சிமில்லர் தாட்ஸாக நாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி அப்படின்னு பேர். அப்போ இந்த ஸ்டடியாக இருக்கிற ஃப்ளேமை இங்கே கிருஷ்ணர் வந்து நிர்விகல்பக சமாதிக்கு எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுக்குறார். அப்போ நம்மளுடைய தாட்ஸ் எது ரிலேட்டடாக இருக்கணும்னு பார்த்தோம், அகண்டாகார விருத்தியாக இருக்கணும், ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ். அப்போ ஆத்மா தாட்டை ஸ்டடியாக
என்னுடைய தாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அனாகார விருத்தியை டிஸ்டர்ப் ஆகாமல் அது இருக்கணும். சரி, இப்போ தீபம்னா ஒரு கிளாஸ் என்க்ளோஷர் போட்டுடுறோம். எனக்கு என்ன என்க்ளோஷர் போடுறது? மைண்டுக்கு என்ன என்க்ளோஷர் போட முடியும்? மைண்டை ஏதாவது ஒரு கிளாஸ் கேஸ்குள்ளெல்லாம் போட்டு அடைக்க முடியுமா? என்ன என்க்ளோஷர் அதுக்கு? வைராக்கியம் அண்ட் பக்தி. அதை பற்றி கிருஷ்ணரே வந்து பின்னாடி நமக்கு சொல்ல போகிறார். அபியாசேன து கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ வந்து கவலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கவலை அப்படிங்கிறது ஏன் நமக்கு ஏற்படுறது? பயம், அதனால ஏற்படுது. எதை பற்றின பயம் நமக்கு? எதை பற்றின பயம்? ஃப்யூச்சரை பற்றின பயம். அதாவது ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமின்மை தான் கவலையாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது இல்லை? 2 டைப் ஆஃப் ஃப்யூச்சர் இருக்குது ஆக்சுவலி. கரெக்டாக? 2 டைப் ஆஃப் ஃப்யூச்சர். ஒன்று ஆக்சுவலாக நமக்கு நடக்க போகிறது, இன்னொன்று இமேஜினேஷன், கற்பனை. ஒரு கோட்டை கட்டுவோம் பாருங்க நம்ம, இமேஜினரி ஃப்யூச்சர். இப்போ நிறைய பேருக்கு வந்து வயசானவர்களுக்கெலாம் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா, ஏன்னா பசங்கள்லாம் இங்கே இல்லை, எங்கேயோ இருக்கா, இல்லை வெளியூரில் இருக்கா, ஒன்றுமே இருக்காது, நல்லா தான் இருப்பா, இப்போ ஹெல்த்தியாக தான் இருப்பாள். ஆனால் என்ன பயம் இருக்கும்? ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா. அப்போ அந்த ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஃப்யூச்சரை பற்றின பயம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணிடும்? என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் உனக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். சரண்டர் டு மீ, நான் உனக்கு தைரியத்தை கொடுக்குறேன். இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னா ராகா, அட்டாச்மெண்ட். நான் இல்லைன்னா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துன்னா என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா? கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? நீ இல்லைன்னா தான் உன் ஃபேமிலி இன்னும் நன்னா இருக்கும், உன்னை விட நான் சூப்பராக பார்த்துப்பேன், என்கிட்ட உன்னுடைய ஃபேமிலியை கொடுத்துடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். எப்போ எல்லாம் உங்களுக்கு நான் தான் என் குடும்பத்தை தாங்குறேன் அப்படின்னு ஒரு தாட் வருதோ, இம்மீடியட்டாக என்ன, நம்ம இல்லைன்னா இன்னும் எல்லாரும் பெட்டராகவே அவளோட லைஃப்லாம் இருக்கும்னு நீங்கள் ஒரு தாட்டை போட்டுட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த மாதிரியான தாட்டே வந்து ஜெனரேட் ஆகாது. இப்போ நம்மளை யார் காப்பாற்றுறா? பகவான் தானே காப்பாற்றுறோம். நம்மளோட விஷயம்னு வரும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்மளை காப்பாற்றலை, நம்மளோட விஷயம்னு வரும்போது பகவான் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கார், ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடுறது. ஆனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னு வரும்பொழுது நான் தானே அவளை காப்பாற்றுறேன் அப்படின்னு மாற்றி போட்டுடுவோம் இல்லையா? கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? அவளையும் நான் தான் காப்பாற்றுறேன், உன்னை எப்படி நான் காப்பாற்றுறேனோ அதே மாதிரி தான் அவளையும் நானே காப்பாற்றுறேன், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், என்கிட்ட உன்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பக்தி அண்ட் வைராக்கியம் அப்படிங்கிற என்க்ளோஷர் மூலியமாக நாம் மைண்டை வந்து இப்போது ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நீ வாத்த ஸ்தஹா, வாத்தன காற்று, நீ வாத்த அப்படின்னா காற்று இல்லாமல் இருக்கிற தீபகா, ஸ்தஹானா இருக்கிறதுன்னு அர்த்தம். காற்று இல்லாமல் தீபம் எப்படி இருக்கு? ஸ்டடியாக எப்படி இருக்கோ யதா அப்படி. ந ஈங்கத்தே, ஈங்கத்தே அப்படின்னா அசையாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ந ஈங்கத்தேன்னு அசையாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஈங்கத்தேன்னா ஆடுறதுன்னு அர்த்தம். ஸோ காற்று இல்லாத இடத்துல எப்படி தீபம் ஆடாமல் இருக்கோ, சா உபமா ஸ்மிருதா. அப்போ இந்த தீபம் வந்து ஒரு உபமானம் அப்படின்னு சொல்கிறார், எக்ஸாம்பிள், ஒரு மாடல். எதுக்கு? யதசித்தஸ்ய, டிசிப்ளின்டு மைண்டுக்கு இந்த ஆடாமல் இருக்கிற தீபம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வெளி விஷயங்கள்லேருந்து வித்ட்ரா பண்ண மைண்டுக்கு இந்த தீபம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அந்த டிசிப்ளின்டு மைண்ட் என்ன பண்ணுறது? ஆத்மனஹா யோகம் யுஞ்சதா.
அந்த மைண்ட் இப்போ என்ன பண்ணுறதா, ஆத்ம தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆத்மனஹா தியானம் ஆத்ம தியானம், யுஞ்சதகனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ ஆடாமல் இருக்கிற தீபம் வந்து அந்த ரிஸ்ட்ரெயின்டு மைண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சமாதி. ஸ்டடியாக இருந்தால் அதுக்கு பேர் சமாதி. ஸோ தியான ஸ்வரூபத்தை பற்றி இந்த 2 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து நமக்கு சொன்னார், 18 and 19. பின்னாடி வரப்போகிற ஸ்லோகங்களில் 20, 21, 22, 23 இது எல்லாத்துலேயும் வந்து இந்த தியானத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அதை பற்றி கிருஷ்ணர் சொல்ல போகிறார். ஸோ கல்மினேஷன் ஆஃப் தியானம், நிர்விகல்பக சமாதி, அதை பற்றி தான் நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து பின்னாடி வரப்போகிற ஸ்லோகங்களில் சொல்கிறார். ஸோ இங்கே என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த நிர்விகல்பக சமாதி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. எந்த ஃபீல்டில் வேணும்னாலும் இந்த நிர்விகல்பக சமாதி இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ரெகுலராக நாம் கோத்ரூ பண்ணுறது தான். இப்போ கவலைன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன்னா உங்களை யாராவது கூப்பிட்டா கூட என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் கவலையில் நிர்விகல்பக சமாதி பண்ணிட்டு இருக்கீள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த நிர்விகல்பக சமாதிங்கிறது புதுசான ஒரு விஷயம்லாம் கிடையாது. எதில் ஒன்றுத்தில் ரொம்ப உள்ள அப்படியே மூழ்கி போயிட்டோமோ, இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பால, லாஸ்ட் பால் 6 அடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்படியே இந்த சோஃபாவோட எட்ஜுக்கெலாம் உட்காந்துட்டு அப்படியே அது உள்ளே போயிடுவா. யாராவது கூப்பிட்டா கூட அவளுக்கு காதிலேயே விழாது. அப்படின்னா என்ன, கிரிக்கெட்டில் கிரிக்கெட் பார்க்குறதுல நிர்விகல்பக சமாதி. எந்த ஃபீல்டில் வேணும்னாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை மெடிடேஷனில் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் வந்து இங்கே நமக்கு சொல்லின்னு இருக்கார். ஸோ இப்படி பண்ணினா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பின்னாடி வரப்போகிற ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார்.